எடப்பாடிக்கு நேரடி சவால் விட்ட சி.வி. சண்முகம், கதறும் அதிமுக தலைமை. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுக தற்போது எடப்பாடி பழனிசாமியின் கைவசம் இருக்கிறது. அதற்கு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராக இருந்து கொண்டிருக்கிறார். அதுவுமே நான் தான் நிரந்தரமான ஒரு பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லித்தான் எடப்பாடி பழனிசாமி இன்று வரைக்குமே ஏகப்பட்ட வேலைப்பாடுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஓபிஎஸ் மட்டும் அதிமுகவிலே இருந்திருந்தால், வெளியேற்றப்படாமல் இருந்திருந்தால் பொதுச் செயலாளர் பதவி யாருக்குமே கிடையாது, ஜெயலலிதா அம்மையாருக்கு என்று ஒதுக்கி வைத்திருப்பார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஓபிஎஸ் தரப்பை பொறுத்த வரைக்கும் இப்போவரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு எந்த விதமான பதவிகளும் வேண்டாம், எந்த அங்கீகாரம் அடையாளமும் வேண்டாம், அதிமுக 2026 சட்டமன்றத்திலே ஜெயித்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாரா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி கீழ் இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி ஆகட்டும், உதயகுமார் ஆகட்டும், அதே போல ஜெயக்குமார், நமது சி.வி. சண்முகம் அவர்கள். சி.வி. சண்முகத்தை பற்றி சொல்ல வேண்டும் அப்படின்னா, எங்கே எதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காமல் எது வேண்டுமானாலும் பேசுவார். அப்படித்தான் சமீபத்திலே முதல்வர் மு.க.ஸ்டாலினை பற்றியும் அவர் குடும்பத்தை பற்றியும் அவதூறாக பேசி நீதிமன்றத்திலே மிகப்பெரிய பிரச்சனை என்பது வந்தது அப்படிங்கிற தகவல்லாம் அவங்க அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது மட்டுமல்லாமல் அதிமுகவில் இரட்டை தலைமை என்பது இருக்கக்கூடிய அந்த சமயத்திலே ஒற்றை தலைமைதான் சிறந்தது அப்படின்னு சொல்லி மேடை ஏறி முதல் ஆளாக பேசியவர் நமது சி.வி. சண்முகம் அவர்கள். இப்படிப்பட்ட சி.வி. சண்முகத்துக்கும் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் மிகப்பெரிய வார்த்தை போர் என்பது முற்றிக்கொண்டிருக்கிறது, மிகப்பெரிய விரிசல் என்பது விழுந்திருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதாவது சி.வி. சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்று வரைக்கும் ஆதரவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் கொஞ்ச நாட்களாக எடப்பாடி பழனிசாமி சி.வி. சண்முகத்தை ஓரம் கட்ட ஆரம்பித்து விட்டாராம். அது மட்டுமல்லாமல் இவர்கள் இருவருக்குள்ளாகவே ஏகப்பட்ட பிரச்சனை என்பது போய்கொண்டிருக்கிறது. அதிலையும் கூடுதலாக சி.வி. சண்முகம் நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆலோசனை கூட்டம் போட்டிருக்காங்க. அந்த ஆலோசனை கூட்டத்திலே தை மாதத்திற்கு அப்புறம் பாருங்கள் நான் எப்படி இருக்க போகிறேன் என்று, என்னை எதிர்த்தவர்கள் யார் யாராக இருந்தாலும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி அனைவரையும் நான் விரட்டப் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பதிலை சொல்லிவிட்டு கிளம்பி சென்றிருக்கிறார். அவர் யாரை சொல்லியிருப்பார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரிந்த எடப்பாடி பழனிசாமியை தான் சுகசமாக சொல்லி இருக்கிறார். இப்ப எடப்பாடி பழனிசாமி சமீபத்திலே ராஜேந்திர பாலாஜிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே மிகப்பெரிய பிரச்சனை என்பது போய்கொண்டது. சமீபத்தில் தான் நம்ம இருவரும் ஒன்று சேர ஆரம்பித்தாங்க. அதே போலதான் தற்போது சி.வி. சண்முகத்திற்கும் நமது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை என்பது போய்கிட்டு இருக்கிறது. அப்படி சி.வி. சண்முகம், செங்கோட்டையன், அதே போல மற்ற நபர்களை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாத ஒரு அதிமுக வழிநடத்த முடியுமா அப்படின்னு பார்த்தா வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவு அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.